கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் மீண்டுமாக கூடி, அதாவது சந்தேகத்துக்குரிய கேள்விகள் ஏதாவது இருந்தால் விடையளிக்கலாம் என்று சொல்லி நாம் கூடி வந்திருக்கிறோம். தம்பி, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ஒரு கேள்வி இருக்குங்க. ஒரே ஒரு கேள்வி தானே? சரி, கேள்வி. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் அந்த கேள்வி. சரி சரி, வாசிங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமானும் அல்ல, தன் மனதில் நியமத்தைப்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமா, இதுல என்ன உங்களுக்கு? இதுல என்னன்னா, இப்ப நம்ம சபையில பார்க்கும்போது, நம்ம சபையிலையா இல்ல, பொதுவா வெளியில நம்ம சபைன்னு இல்ல, வெளியில இந்த சபைக்கு வரக்கூடிய சகோதரர்கள, இந்த சபையை நடத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சபையில வறுமையில வந்து சபைக்கு வராங்க. சரி, அவங்க கையில ஒரு 50 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு 50 ரூபா போடுறது, 50 ரூபா நம்ம காணிக்க கேட்கும் போது ஒரு 50 ரூபா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்துல இவங்க அவங்கள டெம்ப் பண்ணி மூல செலவு செய்து அந்த கையில அவங்க இருக்கிற மொத்த காசையும் போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்து திருப்பி இருக்கிறதெல்லாம் வித்து எத்தனோடு போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. கொடுக்கக்கூடிய அளவுல உருவாக்குறாங்க. அப்படி. ஆனா இந்த வசனத்தினுடைய விளக்கம் அதுதானா, இல்ல இது எந்த சூழ்நிலை எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி, இந்த வசனம் எல்லாம் சமீப காலத்துல பிரபல்யமான ஒரு வசனம். முன்னாடிலாம் நீங்க வந்து சபை நடத்துறாங்கன்னு சொன்னா ஆத்மா சபைக்கு வராதா, அந்த ஏக்கம்தான் இருக்கும். சபைக்கு வந்த ஆத்மாக்கள் கர்த்தருக்குள் வளராதா, கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்காதா, அந்த ஏக்கம்தான் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாக சபை நடத்தினவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதன் பிறகு இந்த தசமபாக தருதலை பெருச்சாளிகள் தலையெடுத்தாங்க. அவங்க எப்படின்னா, உலக பிரகாரமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வச்சு பிழைப்பு நடத்துறவங்க. சரி, வசனத்துக்கு உண்டான அர்த்தம் தெரியுமானாலும் தெரியாது. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உன்னை கொடுக்க சொல்லி எழுதியிருக்கு. யாருக்கு கொடுக்கறது? நீ கர்த்தருக்கு கொடு. ஆமா, கர்த்தருக்கு கொடுங்கன்னா கர்த்தர் வந்து வாங்கணும் இல்ல, அவர் தான் வரமாட்டுக்காருல்ல, இல்லையா? என்ன பேசுற நீ? நாங்கெல்லாம் ஆரோனின் புத்திரர்கள். ஆரோன் யாரு? நீ யாரு? ஆரோன் வந்து லேவி கோத்திரத்தான். நீ புறஜாதி நாயி. இந்த புறஜாதி நாயி நீ போய் ஒன்னு ஆரோனுக்கு ஈக்குவல் பண்றியடா அப்படின்னு கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டான். அதாவது என்னன்னே சொல்றது அவனுங்களை. இந்த வசனத்தை படிச்சு ஜனங்களை மூளை செலவு பண்ணது. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். சரி, இதை மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவுங்கிறத அதை அழுத்தி பேசுவான்னு நினைச்சிங்களா? அதை அழுத்தி பேச மாட்டான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது யாருக்கு எழுதப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு வசனம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது, காலகட்டம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடாம நீங்க வசனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. பண்ணாது தப்புல தான் முடியும். இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தானமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உங்கள் தான தர்மமானது, சரியா? உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு எதற்கு உற்சாகமாய் கொடுக்க சொல்லி இருக்கு? தான தர்மம். காணிக்கை அல்ல, ஜபாலயத்தில் வந்து காணிக்கை கொடுக்கறது அல்ல. இது இங்க சொல்லி இருக்கிறது உற்சாகமாய் கொடுன்னு சொல்லி. தான தர்மம். யாருக்கு இந்த தான தர்மம்? ஏழை எளியவர்களுக்கு. ஏழை எளியவர்களுக்கு அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தான தர்மம் ஏழை எளியவர்களுக்கும் அல்ல.
நடபடிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம். 11:27 இருந்து. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 27வது வசனம் முதல். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியராயனுடைய நாட்டிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது எருசலேம், அந்த யூதேயா தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது எருசலேமில் உள்ள சபைகள் இந்த பஞ்சத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டது. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நாம் எந்தெந்த சபைகளில் ஊழியம் பண்ணுறோமோ அந்தந்த சபைகள் எல்லாம் இந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட சொல்லி காணிக்கை ஸ்பெஷலாக தர சொல்லி, தான தர்மம், காணிக்கலாம் இல்லை, இது பேர் காணிக்கை இல்லை, தான தர்மம் கொடுக்க சொல்லி கேட்டு அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த எருசலேமில் கொண்டு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். அந்த தீர்மானத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். அந்த தீர்மானத்தை செயல்படுத்தினார்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1லேருந்தே வாசிங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1வது வசனம் முதல். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். சரியா? இங்க யாருக்கு பணத்தை முன்னதாகவே பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து ஏற்கனவே கலாத்தியா நாட்டுக்கும் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிருபத்தில் இல்லை. இங்கே கொரிந்தியருக்கு சொல்லியிருக்கிறாரு, நிருபத்தில் இருக்கு. தெசலோனிக்கேயருக்கு சொல்லியிருக்கிறாரு, அது தெசலோனிக்கே நிருபத்தில் இல்லை, ஆனால் இங்கே இருக்கு. இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் 9வது அதிகாரத்தில் இப்போ நீங்கள் படிச்சிங்க. 8வது அதிகாரத்தை பாருங்க. 1வது வசனத்தில் 1, 2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, மக்தோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டாவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுருளாய் இருந்தாலும் நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இதெல்லாம் பாயிண்டே இருக்கு. அவர்களுக்கே தரித்திரம் இருக்கு. ஆனாலும் அந்த தரித்திரத்தை பற்றி அவர்கள் கவலைப்படாம எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ணணும். உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும்னு தானே 11வது அதிகாரத்தில் வாசித்தோம். அதனால இங்கே இந்த தெசலோனிக்கே சபையிலும் பஞ்சம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் எருசலேம் சபையிலிருந்து ஞான நன்மைகளை பெற்றிருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு தங்களுடைய சரீர நன்மைகளை கொடுக்க மனம் வந்து முன் வந்தார்கள். முன் வந்தது மாத்திரமல்ல, தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 4வது வசனத்தை திரும்ப படிங்க. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனம். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஐயா வாங்கிக்கையா, ஐயா வாங்கிக்கிடுங்க, ஐயா ஐயா வாங்கிக்கிடுங்க ஐயான்னு கெஞ்சினாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்ன? ஐயா அம்மா பிச்சை போடுமா, அதை விட கேவலமா அந்த பயலுக பண்றான். இன்னைக்கு அன்றைக்கு கொடுக்கிறவன் கட்டாயப்படுத்தி ஐயா வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு தா
தா தா அழுதுருவேன் தா. பிச்சைக்கார பயல்க. அதுக்கு இவனுங்க இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுறான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். யாருக்குடா கொடுக்கிறதுக்கு? பரிசுத்தவான்களுடைய ஏழ்மையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களையும் ஒப்பு கொடுத்தார்கள். எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு மனிதனிடத்திலிருந்து சபையினுடைய விருத்திக்காகவோ எந்த ஒரு காரியத்துக்காகவோ நம்ம ஒரு காணிக்க வாங்குறோம்னு சொன்னா முதல்ல அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனா அதை பார்க்கணும். தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். சரியா? ஆனால் இன்றைக்கு என்ன பண்றானுங்க? யார் கையில எல்லாம் காசு வசூலிக்கிறானுங்க? ரோட்ல வரவும் போறவங்கிட்ட எல்லாம் கூட வசூலிப்பானுங்க போல. சபைக்கு வந்து அவன் ரட்சிக்கப்பட்டவனா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. பணக்காரனா ஐயா சொல்லிட்டியா, கேவலப்பட்டு போச்சு கிறிஸ்தவம். அதனால ரட்சிக்கப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து மட்டும்தான் நியாயமானபடி வாங்குறது கூட வாங்கணும். அடாவடி வாங்குறது வேற. ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலிருந்து சல்லி பைசாவும் வாங்கக்கூடாது. அதைத்தாங்க எழுதியிருக்கு. முதலாவது அவர்கள் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அதன் பிறகுதான் அவர்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம சகாயத்தை நாங்கள் மறுக்காமல் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை வற்புறுத்தினார்கள். யாரு? தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள். இந்த தர்ம வசூலிப்பு யாருக்காக இவர்கள் இந்த தர்மத்தை வசூலித்தார்கள்? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காகத்தான் இவர்கள் இதை வசூலித்தார்களே தவிர தங்களுக்காக அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் யாரிடத்திலும் ஒரு நயா பைசா வாங்கி சாப்பிட்டு ஊழியம் செய்யவில்லை. அவர் தன்னுடைய சொந்த கைகளினால் பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதித்து 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் வசனம் 8. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிட கூட இல்ல. ஒருவேளை சோறு கூட ஒருத்தன் வீட்டுல போய் அவர் சாப்பிடல. தன்னுடைய சொந்த கைகளினால் தான் பிரயாசப்பட்டு உழைத்து சாப்பிட்டார். இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இரவும் பகலும் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்தோம். இன்னைக்கு இந்த தசமபாக தருதலைகள் சும்மா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் 1000 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஊழியம் பண்றாங்கன்னு சொன்னா பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், லைப்ரரிக்கு போய் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அப்ப அவங்க எப்படி வேலைக்கு போக முடியும்? அப்ப ஊழியக்காரன் மட்டும் தான் பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அங்கங்க புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நீ சபைக்கு வர விசுவாசி, நீ ஜெபம் பண்ண மாட்ட, பைபிள் வாசிக்க மாட்ட, முயற்சி எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம், எந்த புத்தகத்தை பார்க்கலான்னு அதெல்லாம் பண்ண மாட்ட. அப்புறம் எதுக்கு தான் நீ சபைக்கு வர? உன் புருஷனுக்கு தெரியாம உன் வீட்டில் இருக்க பொருளை கொண்டாந்து பாஸ்டருக்கு கொடுக்குறதுக்கு வரியா? அதானே அர்த்தம். ஒரு ஊழியம் உண்மையாக கர்த்தர் மேல் உள்ள அன்பினால் ஊழியம் செய்யக்கூடியவன் உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க.
1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கையும் போலும் ஆனோம். பாத்தீங்களா? உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன எழுதியிருக்கு? ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நிலைமை, சொந்த கைகளினால் வேலை செய்கிறான் ஒண்ணு. அதன் பிறகு மற்றவர்கள் அவன் சொந்த கைகளினால் வேலை செய்து சாப்பிட்டு ஊழியம் பண்ணா கூட மற்றவங்க என்ன பண்றாங்க? அவர்களை தூசிக்கிறாங்க, வையிறாங்க. வையப்பட்டுன்னா தூசிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியம்னு வந்தா துன்பமா தானே இருக்கும். ஆண்டவர் இந்த லூக்காவின் 9வது அதிகாரத்துல ஒருவன் அவரை பின்பற்றி வர விரும்பினால் என்ன கண்டிஷன் சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும்னு சொன்னாரு. லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 9:23. ஆமா, வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. சிலுவை என்பதற்கு என்றால் அது எதற்கு அடையாளம்? சிலுவை என்பது அவமானத்திற்கும் பாடுகளுக்கு அடையாளம். அதைத்தான் இங்க 4:12 1 கொரிந்தியர் 4:12 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு அதாவது நிந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். கர்த்தரை பின்பற்றுவது என்பது இந்த 1 கோடி ரூபாய் காரு, 2 கோடி ரூபாய் காரு, அதுல ராஜாக்களை போல பயணம் பண்ணுவது அல்ல கர்த்தரை பின்பற்றுவது. ஆனால் இன்றைக்கு பொல்லாத பிசாசு, சத்ருவாகிய பிசாசு சத்தியத்தை சபைகளை விட்டு எடுத்து போட்டு விட்டான். ஆனாலும் இன்றைக்கு ஊழியக்காரன்னு சொல்றவன்லாம் என்ன பண்றான்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கொடு, கொடு, தசமபாகம் கொடு, இல்லாவிட்டால் நீ சபிக்கப்படுவாய். அட பாவிங்களா! எப்பேற்பட்ட பித்தலாட்டம், எப்பேற்பட்ட பித்தலாட்டம். கலாத்தியர் எழுதிய நிருபத்துல யாரு சபிக்கப்படுறவங்கன்னு கலாத்தியர் எழுதிய நிருபத்துல இருக்கு. கலாத்தியர் 3:10. கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆமா, இப்ப இந்த தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டது தானே. அப்போ ஒருத்தன் தசமபாகம் கேட்டாலோ ஒருத்தன் தசமபாகம் கொடுத்தாலோ 2 பேருமே நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் தானே. நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாபத்திற்கு உட்பட்ட சண்டாளர்கள், நீ தசமபாகம் கொடுக்கலைன்னா சாபம் சொல்றான் பாருங்க. தசமபாகம் கொடுக்கலைன்னா சாபம்னு. அவன் சாபத்திற்கு உட்பட்டவன். நான் சொல்லல. கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, ஒரு நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களின்படி எதை போதித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசமபாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தன் போதிக்கிறான்னு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன். தம்பி, அநேகருக்கு என் மேல ஒரு வருத்தம், கோபமா பேசுறீங்க, அடுத்தாப்புல தசமபாக தருதலைங்கிறீங்க, பெந்தகோஸ்தே பெருச்சாலிங்கிறீங்க, அவன் இவன் சொல்றீங்க அப்படின்னு என் மேல நிறைய பேருக்கு வருத்தம் எனக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, பொய் பேசக்கூடாது என்பது நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு கட்டளையா. இப்போ நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளையை இப்பவும் ஃபாலோ பண்றோம் இல்ல, பொய் பேசக்கூடாதுன்னு. அப்போ தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாண கட்டளை தானே. அப்போ தசமபாகம் கொடுக்க வேண்டும்ங்கிற கட்டளைய இப்பவும் நம்ம கை கொள்ளணும் இல்ல. இவனை என்னத்தை வச்சு அடிக்கலாம்? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மனித சாணத்தை கரைச்சு பிஞ்ச விளக்கு மாத்த அதுல துவைச்சு அவனை அடிக்கணும் பாங்க. இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றவன் அப்படி அடிச்சா என்னையா தப்பு? பொய் பேசக்கூடாதுங்கிறது நியாயப்பிரமாணமா? அது இன்னைக்கும் நம்ம கடைபிடிக்கிறோமா? அதனால தசமபாகம் கொடுக்கிறது நியாயப்பிரமாணமா? அது இன்னைக்கும் நம்ம கடைபிடிக்கணுமா? எப்பேற்பட்ட கேடுகட்ட பயில்கள் இவனுங்களுக்கெல்லாம் மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குமா? நல்லா யோசித்து பாருங்க. ஏன் பொய் பேசக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டுல கட்டளை இல்லையா?
எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனுடனே மெய்யை பேச கடவன். அவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். பொய்யை களைந்து. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு எழுதியிருக்கு இல்லையா? அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க தம்பி. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தம் எரிகிற நடைகளிலே கடலிலே பங்கடைவார்கள். அப்ப புதிய ஏற்பாடு காலத்துல பொய் பேசக்கூடாதுங்கிறது சட்டம் எவ்வளவு ஆழமா சொல்லி இருக்கு பாருங்க. அப்போ எபேசியர்ல படிச்சோம் பொய் பேசக்கூடாதுன்னு. இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகத்தில் பங்கடைவார்கள் வாசிக்கிறோம். இந்த பெந்தகோஸ்தே தருதல, இந்த பெந்தகோஸ்தே பெருச்சாளி தசமபாக தருதல எவ்வளவு துணிவு, அதாவது ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு அகங்காரம் இருக்கும் என்றால் பொய் பேசக்கூடாது என்பது நியாயப்பிரமாணம். எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள பொய் பேசக்கூடாது என்பதை இன்றைக்கு நாம் கடைபிடிக்கிறோமோ அதே போல தசமபாகம் கொடுக்கணுங்கிறது நியாயப்பிரமாணம். அதை இன்றைக்கு நாம் கடைபிடிக்கிறோங்கிறானே. இவர்கள் ஊரை ஏமாத்துறவங்க தானே. அப்படிப்பட்ட ஊரை ஏமாற்றக்கூடிய இந்த தசமபாக தருதலைகள் அந்த எருசலேம் பட்டணத்திலே பஞ்சத்தினால் வாடிய பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அவர் சொன்னார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அந்த பரிசுத்தவான்களில் இருந்து நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். அதனாலே சரீர நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் கூட விசனமாய் அல்ல, துக்கத்தோட ஒன்றும் கொடுக்காத. சே என்னடா வீட்டில் இருக்கிறதுல எடுத்து நமக்கே போதும் போதாதுன்னு இருக்கு, இதை எடுத்து அவங்களுக்கு வேற நம்ம கொடுக்கணுமா? அப்படி கொடுக்காதப்பா, வேண்டாம் வேண்டாம். பூரண மனப்பூர்வமாய் கொடுக்க முடியலையா, நீ கொடுக்காத. அதை விட நீ கொடுக்காம இரு, நல்லது. இது சொன்னது எருசலேமில் உள்ள தரித்திரர்களுக்கு. பரிசுத்தவான்கள் தரித்திரப்படும் பொழுது அவர்களுக்கு பண்ண வேண்டும் என்கின்ற தான தர்மத்தை குறித்து இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தான தர்மம் லோபத்தனமாய் அல்ல. லோபத்தனம்னா என்ன அர்த்தம்? லோபத்தனமாயும் அல்ல. லோபம்னா பிசினாரி. ஆமா, அதாவது பிசினாரி. 5வது வசனம் வாசிங்க தம்பி. 2 கொரிந்தியர் 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக. வாசிங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுவதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. முன்னக்கூட்டியே அறிவுரை சொல்றாரு, ஞாபகப்படுத்துகிறார். ரிமைண்டர்னு சொல்லுவாங்க, ரிமைண்ட் பண்றார். நான் வரப்போ நீங்க சேர்த்துக்கிட்டா இல்லையாதிக்கப்பா, எல்லாம் ஆயத்தமா இருங்க, நான் வந்த உடனே கொஞ்சம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் இந்த நாணயஸ்தன் கையில கொடுத்து அனுப்புவேன். இந்த உளுத்தர்களை போல முள்ளமாரிகள் கிடையாது, நாணயஸ்தர்கள். அவர்கள் கையிலே நான் அதை கொடுத்து அனுப்புவேன். நீங்களும் கூட போனா போங்க, நோ அப்ஜெக்ஷன். நீங்களும் கூட போனோம்னா போகலாம் அப்படின்னு எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, அந்த பஞ்சத்திலே அடிபட்ட பரிசுத்தவான்களுக்கு தான தர்மம் பண்ணுவதை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. இப்ப இவங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறான்? அது இவங்களுக்கு கொடுக்கிறதை பற்றி. யார் இவன்? இவன் யாரு கேட்டா ஒரே வார்த்தை, நாங்கள் ஆரோன், நாங்கள் ஆசாரியர்கள். ஏண்டா, பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் தானடா. ரட்சிக்கப்பட்டவன் ஒவ்வொருத்தனும் ஆசாரியன் தானே. நீ என்ன வெங்காயம் ஆசாரியன்? நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார் வாசம் பண்ணி. நீ எவன்டே போய் பிச்சை எடுக்க மாட்ட. இப்ப நான் போய் எங்கன்னா பிச்சை எடுத்தா என் தகப்பனுக்கு கேவலம் தானே. அதை நான் ஃபீல் பண்ணுவேனா ஃபீல் பண்ண மாட்டேன்னா? இல்ல நீங்கெல்லாம் யாராவது தைரியமா போய் பிச்சை எடுப்பீங்களா? உங்க குடும்ப கௌரவத்தை யோசிக்க மாட்டீங்க. இவனுங்களுக்கு மட்டும்
எப்படி இந்த மன துணிச்சல் வருது? ஆண்டவருடைய பிள்ளைங்கிற பிற பிச்சை எடுக்கிற, அப்ப அது ஆண்டவர் உனக்கு அவமானம் இல்லை. நீ மழுங்கி போன மழுங்கல் ஜென்மம், நீ மழுங்கி போன, உனக்கு ஒன்னும் அவமானம் இல்லை. ஆனால் நீ யாருடைய பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறியோ அந்த மகத்துவமுள்ள ராஜாவுக்கு அது அவமானம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் சொந்த கைகளினால் வேலை செய்து சாப்பிட்டார்? 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல வாசித்தீங்களா? 1 கொரிந்தியர் 4:12 வாசித்தீங்களா? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 33 இருந்து. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33வது வசனம் முதல், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்புறம் இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்காவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தசமபாக தருதலைகளுக்கு யோகியதை உண்டா? இந்த வசனத்தை வாசிக்க கூட இவங்களுக்கு யோகியதை கிடையாது. கையில பைபிள் வச்சிருக்கிறான். ஒரு சகோதரன் இருந்தாரு, இப்ப இறந்துட்டாரு. இந்த இவனுங்களையெல்லாம் பார்த்து அவர் சொல்றப்ப சொல்லுவாரு, காஷ்மீரத்து கழுதைகள் அப்படிம்பாரு. காஷ்மீரத்து கழுதைகள் என்ன சுமக்கும்? மிளகு சுமக்கும். மிளகு. அந்த மிளகு என்ன விலை? கடுமையான விலை. ஆனா அந்த கழுதைக்கு தெரியுமா என் முதுகுல இருக்க மூட்டை மிகுந்த மதிப்பு மிக்கதுன்னு? அதே காஷ்மீரத்து கழுதை தான் இந்த தசமபாக தருதலைகளும். பைபிளை கையில் வச்சிருக்கான். அந்த பைபிளுடைய மரியாதை அவனுக்கு தெரியாது. அதனாலதான் எந்த இடத்துக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டது, ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டது, இதையெல்லாம் பகுத்து ஆராயாமல் எதை எடுத்தாலும் எனக்கு எனக்கு எனக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு முட்டா பைய கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். கிணத்துக்குள்ள விழுந்தா தண்ணி மேலே தான் இருக்கு. இப்ப அவன் கையை அப்படி மேல தூக்குனாம்னா தூக்கி வெளியே. புரியுதா? இதை என்ன பண்ணாங்க, நம்மளை போல ஒரு ஆள் போய் நின்றுகிட்டு, டேய் கையை தாடா பிடிச்சு தூக்கிடுறேன்னா அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். நீ கையை தாடா நான் பிடிச்ச உன்னை தூக்கிடுறேன்னா இவன் கையை கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அவன் பக்கத்துல இருந்தவன் ஒருத்தங்க, அவனை தான்னு கேட்டியா தரமாட்டான். ஏன் கையை தரேன் அதை பிடிச்சுக்கிடான்னு சொல்லுங்க அப்படின்னா. அதே போல இந்த ஆளு, டேய் என் கையை தாரேன் பிடிச்சுக்கிடான்னா அவன் வந்து கப்புன்னு பிடிச்சுக்கிட்டான். உடனே தூக்கி அவனை வெளியே போட்டு காப்பாத்தினாங்க. அப்படி ஒரு சின்ன கதை உண்டு. அதே போல இவனுங்களுக்கு கொடுக்க தெரியாது. கொடுப்பதை பார்க்கிலும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே சிறந்தது இல்லையா? இவங்களுக்கு கொடுக்க தெரியாது, வாங்க மட்டும்தான் தெரியும். குஷ்டரோகி கையில இருந்து ஒரு 10 ரூபாய் நாணயத்தை கொடுத்தாலும் இந்த பையில வாங்கிக்கிடுவான். புரியுதா? பன்றி மூக்கில் இருக்க மூக்குத்திய இவன் தொடர்ச்சி எடுத்து பாக்கெட்ல போடுறவன். பன்றி மூக்கில் இருக்க மூக்குத்தி எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். அதை பத்தி இவனுக்கு கவலை இல்லை. இவனுக்கு வேண்டிய பாக்கெட் ரொம்பணும். அதனால பிரதர், இந்த வசனம் இப்ப நீங்க வாசித்தீங்களே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுத்தால் அவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஊழியத்தை பிழைப்புக்காக நடத்தக்கூடிய பெரிச்சாலிகளை பற்றியது அல்ல. இது முழுக்க முழுக்க பரிசுத்தவான்கள், அதாவது நேச்சர் கலாமிட்டின்னு சொல்லுவாங்க, இயற்கை சீற்றத்தினால் இயற்கையினால் ஏற்பட்ட பாதிப்பால் பஞ்சமாகி போனது. அப்ப அவர்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமைப்பா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதனால அவங்க எல்லாருமே வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். தரையா நாங்க கொடுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. தெசலோனிக்கே பட்டணத்தார் அப்படித்தானே கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கு. தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சியும் தாங்கள் தரித்திரப்பட்டிருந்தாலும் கூட தங்களுக்கு தகுதிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். எதற்காக? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மமானது லோபத்தனமாக இருக்கக்கூடாது. பெரிச்சாலிகளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை பற்றி இது பேசவில்லை.
தருதலைகளுக்கு கொடுக்கக்கூடிய தசமபாகத்தை பற்றி இந்த வசனம் பேசவில்லை. தசமபாகம் போதனை என்பது நியாயப்பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவன் இன்றைக்கு போதிக்கிறவனாக இருந்தால், கலாத்தியர்ல என்ன வாசித்தீங்க? கலாத்தியர் 3:10 அவன் சபிக்கப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன். இப்போ இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? ரொம்ப விளக்கமா புரிஞ்சது. இதுல இன்னுமே யாராவது உங்களை ஏமாத்த முடியுமா? உற்சாகமாய் கொடுத்தால் கர்த்தர் பிரியமாயிருப்பார். நான் கேட்கிற கேள்வியெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை பிரதர். யாருக்கிட்ட கொடுக்கணும்? நான் உற்சாகமா கொடுக்கணுங்கிற யாருக்கிட்ட கொடுக்கணும்? என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பவுல் சொன்னார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்னா என்கிட்ட கொடுங்கடா, என்கிட்ட கொடுங்கப்பா, நான் எடுத்துக்கிட்டு போறேன். இல்லா போனா எனக்கு நம்பிக்கையான சகோதரர்களுக்கு கையில கொடுத்து அனுப்புறேன். இல்லையா நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு வழித்துணைக்கு நான் கூட ஆள் அனுப்புறேன் அப்படின்னாரு. அதுல அர்த்தம் இருக்கு. அது ஏழை எளிய சகோதரர்களுக்கு, இந்த ஏமாத்துக்கிற பயல்களுக்கு இல்ல, ஏழை எளிய சகோதரர்களுக்கு. அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த ஏமாத்துக்கிற பயல்க உற்சாகமாய் கொடு, உற்சாகமாய் கொடு. யாருக்கிட்டடா கொடுக்கணும் உற்சாகமாய்? நீ யாருடா? நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து பகுத்து நிதானித்து போதிக்க முடியுமா உன்னால? ஒண்ணுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சது எல்லாம் வசனங்களை புரட்டி புரட்டி வேத புரட்டு பண்ணதான் உனக்கு தெரியும். நீ ரட்சிக்கப்பட்டவனே கிடையாது. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், பெரு வயிற்று சோம்பேறிகள், அவர்களுடைய தேவன் வயிறு. அது உனக்கு பொருந்துமா இல்லையா? இன்னைக்கு உற்சாகமாய் கொடு, உற்சாகமாய் கொடுங்கிறவனுக்கு இந்த வசனம் பொருந்துமா பொருந்தாதா? கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் பெருவயிற்று சோம்பேறிகள், அவர்களுடைய தேவன் வயிறு. அதனால பிரதர், நல்ல வேதத்தை வாசிங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவரோடு கூட பேச, அதாவது தனி ஜெபம் செய்ய நேரத்தை ஒதுக்குங்கள். கண்டவனும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் வேதத்திலே நல்ல அறிவு உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஒருவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஜீவியமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.